ஆணையும் அற்புதமான கும்பாபிஷேக சம்பூர்த்தி பண்ணி முடிந்த பிறகு இப்பொழுது 48 நாள் நம்ம விழா பண்ணுறது வழக்கம் உண்டு. ஏன்னா 48 நாள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக மண்டலம் ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். அப்படின்னா 48 நாள் ஞான ஒரு 40 நாள் செய்கிறோம். ஏற்று இந்த 40 நாள் எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். 9 நவகிரகம் கணக்கு படிங்க, 12 ராசி, 27 நட்சத்திரம், இது 3 சேர்க்கே தான் வரும் 48 வரும். 27, 9, 12 இது 48. இது கூட தான் அடுக்கும் உலகமே எல்லா இடத்துல சுற்றி வரணும் எல்லாமே. ஆனால் இந்த 47 நாள் எல்லாம் இந்த காலத்தில் சும்மாவே சொல்லியிருக்காங்க. 48 நாள் 40 விரதமாக இருப்பேன், 40 நாள் சைவமாக இருப்பேன், 40 நாள் மண்டல விஷயம் பூர்த்தி பண்ணிருப்பேன், 40 நாள் இதுக்கு தான் சொல்கிறது. இந்த 48 அவ்வளோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு உள்ளுக்கு. அதுதான் நம்ம 48 நாள் நம்ம எது எடுத்தாலும் 48 நாள் செய்கிறோம். அதே மாதிரி ஆலய கும்பாபிஷேகம் 40 நாள் நம்ம சம்பூர்த்தி பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இந்த 48க்குள்ளே ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அதனால் எல்லாமே ஒரு விஷயம் காரியம் ஆரம்பித்தாலும் 48 நாள். அதனால் தான் அப்படி பண்ணுறது வழக்கம் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கின்றது. இன்றைக்கி முதல்ல என்ன பூஜை பண்ணுவோம்? பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். ஞான பிள்ளையார் பூஜை பண்ணுறோம். எது எடுத்தாலும் பிள்ளையார் பூஜை பண்ணுறது வழக்கம் உண்டு. சும்மா வீடு கதப்பரிச்சு போனால் ஐயர் கூட மட்டும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருள் வச்சு பூஜை பண்ணுவோம். எது எடுத்தாலும் பண்ணுற வழக்கம் எனக்கு எதுவுமே இருக்காது. ஏதாவது 6 பேர் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு அருள் பண்ணி வைத்து ஒரு பிள்ளையார் பூஜை ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த பிள்ளையார் பூஜை மஞ்சள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் யாருக்கு நன்றி சொல்லலாம்? யாருக்கு சொல்ல நன்றி? வேற இவருங்க ஐயா, உலகத்தில் யாருக்கு நன்றி சொல்லலாம்? நீங்க மறந்துட்டீங்க. இல்லை, யாருக்கு சொல்லலாம்? உலகத்தில் 5 பேருக்கு நன்றி சொல்லணும். யார்? அந்த பஞ்சபூதம். இந்த 5 பூதம் சரியான அம்மா அப்பாவே நல்லா இருக்கும், உலகமே சேமமா இருக்க முடியுது. 5 பேருக்கு நன்றி சொல்லணும். பஞ்சபூதம் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்குன்னு நம்ம எப்படி சொல்றது? பிள்ளையாருக்கு ஒரு பேர் இருக்கு, ஐங்கரன். 5 கரம், கடவுளுக்கு 5 கரம். 5 பஞ்சபூதமாக இருந்து நம்மள வேண்டியதெல்லாம் சுவாசம், காற்று வேணும் வாழ்றதுக்கு, நெருப்பு வேணும், அக்னியா இருக்கார், 5 பூதமா இருக்கார், கடவுளே இருக்கார் 5 பூதமாக. பிள்ளையாருக்கு ஐங்கரன் பேர். இந்த பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். காசு வாங்காம எதுவும் வாங்காம எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க கடவுளுக்கு, 5 பூதமா இருக்கக்கூடிய கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? இந்த வழியில தான் பண்ணணும். இந்த பிள்ளையார் பூஜையே ரொம்ப பக்திய சித்தியா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை பிள்ளையார் பூஜை. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு, பிள்ளையாரப்பா இந்த 5 பேர் நீங்க இருக்கீங்க, 5 பேர்ல யாராவது கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனை, கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை, ஆனா இந்த பூலோகத்துல எல்லாம் சரியா நடக்கணும், உனக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை பண்றது அருள்புள்ளி வச்சு பூஜை பண்ண. உலகத்திலேயே முத பூமியில உலகம் சூரியனேந்து உடைந்து வந்தது தான் இந்த பூமி. அதே நெருப்பா இருந்துச்சு. மழை பெஞ்சு அப்படியே சாந்தமாகி அப்படியே மண்ணு முதலாக துளுத்த தாமரம்னா இந்த பிள்ளை, இந்த அருள்புள்ளி தான். எல்லாரும் வழக்கத்துல வாழ்த்துவாங்க. அருகம்புல் போல் தலைத்து ஆழ வெள்ளது போல் நிலைத்துடு. இப்ப யார் வாழ்த்துறா? கல்யாணத்தை அன்னைக்கு ஒவ்வொரு கத்துறாங்க. கல்யாணத்தில் பெரியக்கு வாழ்த்துற வழக்கம் உண்டு. என்ன பண்ணாங்க? அருகம்புல் போல் தலைத்து ஆழ வெள்ளது போல் நிலைத்து நீ வாழ்வைன்னு வாழ்த்துவாங்க. யார் என்ன அர்த்தம்? ஆழ மரத்துல பாருங்க, நான் போய் எது விழுது எது மரம்னு தெரியாது, அப்படியே குமிச்சிருக்கும். ஆழ மரத்தை பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம குடும்பம் வரணுமா? ஆலமரத்து விழுது போல் தலைத்து இருக்கணும். நீ எது மரம் எது விழுது தெரியாம அப்படியே பார்த்தீங்கன்னா ஆலமரம் கூட்டம் அப்படி நிறைஞ்சிருக்கும். அப்படியே ஒன்னாச்சா அருகம்புல் போல் தலைத்த அருகம்புல்ல அப்படியே இழுத்தீங்கன்னா வரிசையா வரும். அப்படியே அந்த புல்லு படர்ந்து போகும். அந்த மாதிரி வளர்ந்து இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறத வளர்க்கணும் உண்டு. இப்பெல்லாம் மறந்துட்டோம். அதனால பிள்ளையார் பூஜை பண்றது இதுதான் நாம ஆரம்பிக்கிறோம். 2வது புண்ணியாகவாதின்னு சொல்லி பூஜை பண்றோம். தண்ணி ஜலம், இடத்த சுத்தமா இருக்கணும். சுவாமி வரப்போற இந்த பூஜைக்கு இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கின்னு ஜலத்தை ஆவணம் பண்ணி பூஜை பண்ணி பிரச்சனை பண்றோம். 3வது பஞ்சகவியம்.
கொஞ்சம் உண்மையான ஆன்டிபயோட்டிக் அதுதான். இப்போ பசுமல்ல 5 பொருளை எடுத்து வேத மந்திரம் சொல்லி அந்த 5 பொருள் எடுக்கிறதும் இல்லாமல் வேத மந்திரம் சொல்லி அதை உருவி ஏற்றி அதில் மந்திர சக்தியை கொடுத்து அதை எடுத்து பூரா அதை கலந்து விழுப்புறம் புரோச்சனம் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது, எல்லா வித வியாதியும் தீரக்கூடிய அற்புதமான ஆன்டிபயோட்டிக் அதுதான். இப்போ வெள்ளக்கரவுல எல்லாம் கலந்து செடிக்கு மருந்து அடிக்கிறாங்க, விழுப்புரம் அடிக்கிறாங்க. அதனால நம்ம ஆதியிலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். போனதாச்சா இன்னொன்று முதல் கேட்டார், எதுக்கு இந்த கையில் போகிறோம் பேர் என்னது? பவித்திரம். சொல்லுங்க மறுபடியும். பவித்திரம். பவித்திரம் சுத்தம்னா இருக்கும், பவித்திரம்னா இருக்கும். இதில் 3 இது பார்வதி சைவ கந்தௌ சைவ சரஸ்வதி ஆக்கிர சைவ தீர்த்தானி பவித்திரம் சாது மகேஸ்வரா. 3 இது பார்வதி சைவ. இந்த மூலம் இந்த ஆக மேல 3 இது பார்வதி இருக்காங்க. 3 இது பார்வதி சைவ கந்தௌ சைவ சரஸ்வதி. நடுவே சரஸ்வதி இருக்காங்க. கந்தௌ சைவ ஆக்கிர சைவ தீர்த்தானி. இந்த முடிச்சு இருக்கா இல்லையா? இந்த முடிச்சுல சர்வ தீர்த்தமா இருக்கான். கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, சரஸ்வதி சொல்ற 7 நதிகளும் இந்த பவித்திர முடிச்சுல இருக்காங்க. 3 இது பல செய்வ கந்தௌ சைவ ஆக்கிர சைவ தீர்த்தானி பவித்திரம் சாது மகேஸ்வரா. யார் ஒரு பவித்திரம் போட்டாங்களோ மகேஸ்வர ரூபம் பரிசுத்தம் ஆயிட்டாங்க, பூஜைக்கு தயாராகிட்டாங்க. நம்ம எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், எங்கேயோ கையெழுச்சிருப்போம். அந்த பவித்திரத்தை அணிந்த பிறகு நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம். எதுக்கு? பூஜைக்கு தயாராகிட்டோம் நம்ம. அதனால இந்த மாதிரி பூஜைக்கு தயாராகி இந்த பூஜை ஆரம்பிக்கிறது தான் எங்க சங்கல்பம்னு சொல்லி இந்த பூஜை நம்ம பண்றது வழக்கம். இவ்வளவு பூஜை எப்போது எந்த பூஜை ஆரம்பிச்சாலும் இந்த புண்ணியாக வாஜனம், இந்த பஞ்சகத்தியம், இந்த கணபதி பூஜை எப்போதும் இருக்கும். நம்ம சமயத்துல எங்க உபவாசம் சரி, எந்த திருவிழா சரினா இதை சொல்லித்தான் நம்ம அடுத்த பூஜைக்கே போவோம். அதனால இந்த பூஜை நம்ம ஆரம்பித்து இப்பொழுது தொடர்ந்து கும்ப பூஜை, யாக பூஜை நடைபெற்று முருகனுக்கு மகாலட்சுமி நடைபெற்று தொடர்ந்து அலங்காரம் செய்து முருகனுக்கு பூஜைக்கு பிறகு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அனைவரும் இருந்து இந்த வைபவத்தை கலந்து செல்லும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு சும்மா போயிடக்கூடாது. முருகனுக்கு மொய் வச்சுட்டு போனோம், எல்லாமே மொய் வைக்கணும் முருகனுக்கு. அதுடா உங்களுக்கு 10 மடங்கா 100 மடங்கா வரும் உங்களுக்கு. திருக்கல்யாணம் முருகனுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மா சங்கல்பம், ஜீவாத்மாவும் பரமாத்மா சேரக்கூடிய காலம் தான் இந்த திருக்கல்யாணம். ஏதோ கல்யாணம் நினைச்சுக்காதீங்க. வண்டியை நம்ம மாதிரி ஜீவாத்மா, முருகன் பரமாத்மா. அந்த வண்டிக்கு ஒரு சிறப்பு, முருகனே தேடி வந்து கடவுளே தேடி வந்து ஆட்கொள்ற. நம்மளுக்கு சில பத்தி இருக்காது, நம்மளுக்கு எதுவும் அடைய முடியாது, முருகனே ஆட்கொள்ளணும். அது வள்ளியோட சிறப்பு. தெய்வானை அப்படி இல்லை. தெய்வானே முருகனே, தெய்வானே வள்ளி தேவராஜன் தேவேந்திரன் பரிசாக கொடுத்தாங்க அந்த தேவானை. அதே மாதிரி ஒண்ணு நம்மளே தேடி போறது, ஒண்ணு முருகனே வந்து நம்ம ஆட்கொள்றது. அந்த தத்துவத்தை தான் வள்ளி தெய்வான திருமணமே. அத நம்மளா ஜீவாத்மா, கடவுள் பரமாத்மா, பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மா அடையணும் போய், அதுதான் மோட்சம். அதுதான் நம்ம மனிதனோட தத்துவமே. அந்த நிலையை அடையணும் எல்லாரும் பிரார்த்தித்து இந்த வைத்தியம் கலந்து சரிப்புமே கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் திருமணத்துக்கு பிறகு மஞ்சரிசி கொடுப்போம். எல்லாத்துக்கும் மஞ்சரிசி முருகனுக்கு போற முருகனை வாழ்த்துற தகுதி நமக்கு இல்லை. அதை என்ன பண்ணணும், நம்ம அந்த அச்சதையை நம்மளே கொடுக்கணும். உங்களுக்கு என்ன நடக்கல, என்ன நடக்கணும், பிள்ளைங்க வீட்டில் திருமணம் நடக்கலையா, இல்லை பிள்ளைங்க குழந்தைலாம் இருக்கா, இல்லை பிள்ளைங்க சரியா படிக்கலையா, அதை பாவனையா பாவிச்சுக்கிட்டு அந்த அச்சதை கொடுத்த அச்சனைய நம்மளே போட்டுக்கணும் மேலே. அவர் தாடி மாங்கல்ய தாரணம் பண்ணும் பொழுது கண்குளர பார்க்கணும். அது மங்களம், அந்த மங்களம் அது பார்க்கணும். அதை பார்த்து கண்குளார பார்த்து அந்த அச்சதை நம்மளே மேலே போட்டுக்கணும். நம்மளுக்கு நேரம் போகல, நிறைய பேசலாம், நம்ம நேரம் பத்தல. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பூஜை தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். நம்ம பார்வதி பதவி.